வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை நல்லா பார்க்கணும். முக்கியமாக மீடியாவை சந்திக்கிறதுக்கு காரணம் வந்து என் ஹைட்டுக்கு வயிற்று கம்மியாக நான் இப்படி கேட்குது. முக்கியமாக மீடியாவை கூப்பிட்டு சந்திக்கிறதுக்கு காரணம் வந்து we just wanted to thank everyone. எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து we wanted to start our administration. எவ்வளோ பேசியிருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. அடுத்தது we have to start our administration சொல்லும் போது நிறைய விஷயங்கள் அதுக்கான செயல்பாட்டை இறங்கியிருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஈசி மீட்டிங் நடந்திருக்கு. ஈசி மீட்டிங் சந்தோஷமாக முடிச்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டோம். Let us get straight to the point. நாங்கள் சொன்ன அத்தனை வாக்குறுதிகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். We are on the job. ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா எதில் ஆரம்பிக்கணும்னு ஒரு சின்ன விஷயம். பட் ஃபர்ஸ்ட் திங் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நாங்கள் சொல்லிக்க வேண்டியது, மற்ற கிராஃப்ட்ஸ் மற்ற பாடிஸ் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. நாங்கள் இப்போ எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் நிர்வாகத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை, கண்டிப்பாக வேணும். ஏன்னா we want to be as progressive as possible. நல்ல விஷயங்கள் எல்லா நடிகர்களுக்கும் எல்லா உறுப்பினர்களுக்கும் நல்லது செய்யணுன்ற நோக்கத்தில் அடிப்படையில் நாங்கள் வந்து செயல்பட போகிறோம். இனி நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி பாண்டவர் அணியாக இருந்தோம், இனி அணியாக இருக்க மாட்டோம். இனிமேல் நடிகர் சங்கம் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ we are putting a full stop to that name பாண்டவர் அணி. தயவு செய்து இது வந்து இந்த பேரை வந்து எங்கேயோ மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயமும் கேள்விப்பட்டோம். மற்ற யூனியன் எலெக்ஷன் நாங்கள் வேற எந்த யூனியன் எலெக்ஷனுக்கும் நாங்கள் இந்த பேரோ இல்லை தனிப்பட்ட முறையிலோ இல்லை எங்கள் சார்போ நாங்கள் we are not supporting because we respect other union election. இது வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பட் இனிமே இந்த அணின்ற பேர் இருக்காது. we have assumed office, we have started work, we have taken everything into account and எங்களோட முதல் குறிக்கோள் எஸ்பிஐ சினிமாவோட அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பில்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கான மீட்டிங் கூடி சீக்கிரம் நடக்க போகுது. we are on the job. ரெண்டாவது விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஐஸ்ரீ கணேஷ் சார் வந்து உங்களுக்கு சொல்லுவார். பிகாஸ் அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிச்சாதான் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இந்த தேர்தல் வந்து எல்லா உறுப்பினர்களும் திரண்டு வந்து ஓட்டு போட்டது எல்லாரும் பார்த்த அந்த காட்சி வாழ்நாள் மறக்க முடியாத காட்சி. ஏன்னா வீல் சேர்லேருந்தும் நாங்கள் பார்க்காத உறுப்பினர்கள், மூத்த உறுப்பினர்கள் அத்தனை பேரும் வந்து வாக்குப்பதிவு பண்ணோன்ற அடிப்படையில் எல்லாரும் வந்து அதில் கலந்துட்டதில் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐஸ்வரி கணேஷ் சார் வந்திருக்காரு, தானு சார் வந்திருக்காரு, இயக்குனர் சங்கத்துக்கும் பெப்சி ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் சங்கத்துக்கும் எல்லா சங்கத்துக்கும் பிஆர்ஓ சங்கத்துக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து ஒரு இந்த குடும்பம் நல்லா செயல்படணும் அப்படின்றது இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு காட்சி. ஏன்னா இந்த எல்லா கிராஃப்ட்ஸும் சேர்ந்து எல்லாரும் அந்தந்த கிராஃப்டில் இருக்கிற நிர்வாகம் வந்து எல்லாமே கரெக்டாக செயல்படணுன்ற ஒரு உணர்வு எல்லாருக்கும் இருக்குது. ஸோ இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக மாறிடுச்சு திடீர்னு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்து எங்களை வாழ்த்துனதுக்கு. ஒரு முக்கியமான விஷயம், அதாவது அது இப்போதான் கமல் சார் கிட்ட பெர்மிஷன் கேட்டு நாங்கள்
we just wanted to announce. Thank you, Kamal sir. He has accepted to be a trustee. 3 trustee, அதாவது பொதுச் செயலாளர், தலைவர், பொருளாளர், அது போக செயற்குழு உறுப்பினர்கள் 3, அது போக பொதுக்குழுவிலிருந்து 3. அந்த பொதுக்குழு இருக்கிற 3 ட்ரஸ்டீஸ்ல கமல் சார் has given his consent. We are really happy. Thank you, sir. இப்போ இது போக நெக்ஸ்ட் வந்து என்னென்ன பண்ணணும்ன்றது நாங்கள் அந்த வேலைகளில் தான் இருக்கோம். We just wanted to thank all forms of media. ஏன் நன்றி சொல்லிக்கிறோம்னா, முதல்ல ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா முக்கியமாக காவல்துறை உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். எங்களுக்கு அந்த நாள் நல்லபடியாக எலெக்ஷன் முடிகிறதுக்கான எல்லா செக்யூரிட்டி வசதிகள் பண்ணி கொடுத்தாங்க. செயின்ட் எம்மா ஸ்கூல் நிறுவனத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே சமயத்தில் வருத்தமும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சாரி. ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே லிட்டர்ல நிறைய, அதாவது அது கிளீன் பண்ணுறதுக்கான வேலைகள் கொஞ்சம் தாமதமாச்சு. பத்மநாபன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இட் வாஸ் a fair election. இதுக்கு மேலே எதுவும் சொல்றதுக்கு இல்லை. we are progressing forward. Thank you, Vaisri Ganesh sir, for having supported us. சப்போர்ட்னு சொல்லும்போது ஒரு பக்கபலமாக இருந்து, ஏன்னா ஐஸ்ரீ கணேஷ் சார் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு இந்த நடிகர் சங்கத்துக்கு. கடந்த எத்தனையோ வருஷங்கள் வந்து நல்லது பண்ணியிருக்காரு. ஐஸ்ரீ கணேஷ் சாருக்கு முக்கியமாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். யூ ஹவ் பீன் அ மாரல் சப்போர்ட் அண்ட் ஐஸ்ரீ கணேஷ் சார் வில் அனௌன்ஸ். அவர் வாயால் சொன்னோம், நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் அவர் இந்த நடிகர் சங்க உறுப்பினர்களுக்கு என்னென்ன நல்லது செய்யணும்னு. அதே போல் என் நண்பன் ரிதீஷ்க்கு நான் ஏற்கனவே நன்றி தெரிவிச்சிட்டேன். நான் மறுபடியும் தெரிவிச்சே ஆகணும். அது எங்களோட கடமை, என் கடமை இல்லை, எங்களோட கடமை. உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு இல்லை. இந்த செயற்குழு உறுப்பினர்கள் தவிர்த்து அவங்க மட்டும் இல்லை, இருக்கிற அத்தனை நடிகர்கள் இந்த பாண்டவர் அணி வேலை செஞ்சது வந்து சாதாரண உழைப்பு இல்லை. God bless you all. ஏன்னா நீங்க எல்லாரும் வந்து மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரே நோக்கத்துல நீங்க வந்து ராவும் பகலுமா நீங்க வந்து வேலை செஞ்சது வந்து இனிமே நான் பார்ப்பேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. மோகன் சாருக்கு நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். பிகாஸ் இது வந்து மற்றபடி இந்த டீம் பார்க்கும்போது இளம் நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது it came as one force for a good cause, so I should thank them. முக்கியமா வந்து எஸ்வி சேகர் சார், ஏன் அவருக்கு நன்றி தெரிவிக்கணும்னா, நாட் ஜஸ்ட் ஒரு உறுப்பினராக இல்லை, கடந்த நிறைய வருஷங்களா அவர் வந்து இஸ் பீன் ஒர்க்கிங் ஃபார் அ சேஞ்ச் அண்ட் அவரோட சப்போர்ட் வந்து we can never forget. Thank you சார். தண்டபாணி அண்ணன், நாடக நடிகர் கரூர் சார்ந்த தண்டபாணி அண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இது ப்ரொலாங் பண்ணால் நான் விருப்பப்படல. யாராவது விட்டு வச்சுட்டோன்னா மன்னிக்கிறோம். இந்த ஒரு 2 பேருக்கு மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். திரு முருகராஜ் அவர்கள், திரு பாலமுருகன் அண்ட் பாலமுருகன் சார்ந்த இந்த அவங்க அசிஸ்டன்ஸ் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க உறுப்பினர்கள் இல்லை, ஆனால் உறுப்பினர்களுக்காக இரவும் பகலுமா வந்து செயல்பட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஜான்சன் அவர்களுக்கும்
மற்றபடி நிக்கில் முருகன் அவர்களுக்கும் அது நான் நன்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஜான்சன் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக். அதாவது சென்னையிலேருந்து நியூயார்க் வரைக்கும் லைவ் டெலிகாஸ்ட் 2 மணி வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சி இந்த மாதிரி பார்த்ததில்லைன்னு ஒரு கருத்து வந்தது. நியூயார்க்ல இருக்கிறவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி இது ஏதோ பொது தேர்தல் மாதிரி அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மாதிரி பார்த்தாங்கன்றது ஒரு பொதுமக்கள், அதாவது உறுப்பினர்கள் மட்டும் இல்ல, பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியா வந்து இது அமைஞ்சது. இட் இஸ் அது வந்து நீங்க தான், உங்களுக்கு தான் நான் சொல்லணும் அந்த விஷயம் நன்றி தெரிவிக்கிறது. மற்றபடி தேங்க்யூ. அடுத்தடுத்த விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கும் போது we will definitely meet you again. Thank you. God bless.